சைடில் இந்த கடப்பாறை மாரி அந்த சின்ன கடப்பாறை, அந்த கடப்பாறை இங்கே வச்சு சமிட்டியில் தொகுப்பு ஓங்கும்போது மான் கராத்தே ஜெயிலில் தான் சொல்ற மான் கராத்தேன்னு பேர் வச்சது. ஜெயிலில் தான் மான் கராத்தேன்னு பேர் இருக்குது. சிறைவாசிகள் தான் இதெல்லாம் 90 வாக்குலேயே மான் கராத்தேன்னுவாங்க. கடைசியாக நான் அவர் முகத்தை பார்க்குறேன்னு தவிர என்னை பார்த்துட்டு இப்படின்றார், கை உடைச்சிட்டானுங்க, காலை உடைச்சிட்டானுங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் தோணும், ஒரு 500 பேர் அடிக்கிறாங்க, ஒரு 500 பேர்கிட்ட அடிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சு பேப்பரை வாங்கி பார்க்குறேன்னு தோணும், சிறை கலவரம், 12 பேர் மரணம், டெப்டி ஜெயிலர் வார்டர் சேர்ந்தது. காரணம் என்ன சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். இப்போ எங்களை அடிச்சிக்கும் போது என்னாச்சுன்னா, ஜெயிலே மற்ற கைதிகளுக்கே எங்கள் மேலே கொஞ்சம் இது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல பூகம்பம் வந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், சுனாமி வந்தது இல்லையா? அந்த சுனாமி நிலையில் அதிர்ச்சியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பயந்து போய் ஒரு 2 பேர் வெளியே வந்துட்டான், இப்படி கம்பி உடைச்சிட்டு வெளியே என்ன பண்ணிட்டான், அத்தனை ஒரு 150 பூட்டை உடைச்சிட்டான் தோல, வித்தின் செகண்டில் உடைச்சி கைதிகள்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெரி அவ்வளோ இதில் எப்படியா தப்பிடணும் அப்படிங்கிற இதில் அவன் ஏற்கனவே பூட்டு உடைக்கிற கேஸ் தான் உள்ளே வந்திருக்கான். அப்போ என்ன ஆச்சுன்னா, பூட்டை அசால்ட்டாக 100-200 பூட்டை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க தோல எல்லாமே அந்த தீதியில். அப்போ எங்கள் பிளாக் திறந்தாங்க. திறக்கும் போது தான் அப்போ தான் அந்த கூவம் அது தண்ணியே நான் அப்போ கண்ணு முன்னாடி பார்க்குறேன், அப்படியே ஜெயிலில் இது அடிக்குது, அந்த என்ன ஜெயில் ஓரம் தானே, ஆமாம், அந்த சவுத்து அடிக்குது, அவ்வளோ தண்ணி. பூமி ஒரு ஆடிச்சு இல்லையா? அப்போ அந்த பீதியிலே அது பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, சூப்பரண்டு ராமச்சந்திரன் சொல்லிட்டு, இப்போ டிஐஜி ரிட்டையர்ட் ராமச்சந்திரன் சூப்பரண்டு, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த யார் அந்த கூட்டோட 5 பேரை கூப்பிட்டு டவர்னு சொல்லுவாங்க, டவரில் உட்காரிச்சு அடிக்கிறாங்க அவங்க. நான் பார்த்துட்டு, ஐயா என்ன ஐயா பண்ணுறீங்க? இல்லை இப்படி பண்ணிட்டாங்க. அந்த மரண பீதியில் அவன் நானே இருந்தாலும் உடச்சி தான் செய்வேன். அது போய் அடிக்கிறீங்க, கூப்பிட்டு வச்சு அவனுக்கு கொண்டாடணும் சார். உங்கள் வார்டு திறந்ததுனால 3 மணி நேரம் ஆயிருப்பா, அவனுக்கு பாரு 10 நிமிஷம் தாழ்ந்துட்டான். உள்ளுக்குள்ளே தண்ணி வந்துது. ஆமாம், தண்ணி உள்ளுக்குள்ளே வரல, அந்த செவுத்தில் அடிச்சு பூமி ஒரு இதாக இல்லையா? அது அந்த பீதியில் போனாங்க. அதெல்லாம் என்னங்க ஐயா அப்படின்னு, என்ன ரகம் நீ வேற தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டாங்க அவங்க பசங்களை. இப்படி பொது விஷயங்கள்லாம் நாங்கள் தலையிட முடியும். அதில் மற்ற கைதிகளுக்கு எங்கள் மீது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் நாங்கள் போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கலாம், கஞ்சா பிடிச்சேன்னு சொல்லி நிர்வாணமாக ஒருத்தனை அடிப்பாங்க. அப்போ நாங்கள் போகிறோம், நம்ம சும்மா போக மாட்டோம், நிற்போம். ஏன் அடிக்கிறீங்க? இல்லை கஞ்சா இப்படி அவனை வானத்துலேருந்து தேவத்தூது நான் போட்டா, உங்கள் ஆள் எவனா வாங்கி கொடுத்து தானே, அவனை கண்டுபிடிச்சி அதை விட்டு நிர்வாணமாக அடிக்கிறேன், ட்ரெஸ் போடுறா அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், நிர்வாகத்தில் தலையிடுறோம் நீங்கள். இப்போ நாங்கள் ஒரு 4-5 பேர் இருப்போம். நான் நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? உங்களை அடிக்க மாட்டாங்களா? இல்லை தோழர், அது எங்களுக்கு அந்த பாபா கூட இருந்த அரசியல் அப்படி பழகணும். அதே நேரத்தில் நாங்கள் இருக்கிறது தடா எல்லாம் அரசியல் ரீதியான சிறைவாசிகள் அப்படி இருக்கும். நீங்கள் ஒரு கேங்காக இருக்கீங்க. கேங்காக இருக்கும். 2வது சினிமாலெலாம் கேங்கா இல்லை அந்த ஒரு இதுதான். நம்ம மற்ற எந்த எதிர்பார்ப்பும் நம்ம போயிட்டு அந்த அவங்களுக்கு காசு கொடுக்குறத விட நாங்கள் கட்டுக்க மாட்டோம். சில பேர் தோழர்கள் சொல்லுவாங்க, இந்த காசு வாட்டருக்கு கொடுக்குறாங்க கைதிங்க, அது தடுக்கணும். நான் சொன்னேன், அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். மற்ற விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குதா, ஒரு கைதியை அடிக்கிறாங்க, கைதியை நிர்வாணப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி விஷயம் நம்ம தலையிட்டு அதனால் நம்மளை என்ன பண்ணுவோம் தெரியுமா தோழரே? இப்போ என்னை எடுத்து நான் எல்லா ஜெயிலையும் கமாண்ட் தூக்கியிருக்கான் தோழர். மற்றவங்க பயப்படுவாங்க. இப்போ நாங்கள் பயப்பட மாட்டோம். என்ன இங்கேருந்து வேலூர்லேருந்து என்ன பிரச்சனை பண்ணால் சேலம் தூக்குவான். சேலத்தில் என்ன பிரச்சனை, என்ன பெருந்தூர் சப்ஜெக்டில் கூட வச்சுருந்தானுங்க தோழர். சேலத்தில் ஒரு பிரச்சனை. எத்தனை ஜெயில் தான் பார்த்துருக்கீங்க? நான் பெரும்பாலும் எல்லா ஜெயிலையும் பார்த்துட்டேன். எல்லா ஜெயிலையும் ஒரு ரவுண்டு வந்துட்டேன். இது விட்டு என்னை கேரளா திருச்சூர் ஜெயிலில் கூட வச்சுருந்தேன் 3 மாதம். திருச்சூர் வீவூர் சிறைன்னுவாங்க, அந்த சிறையில் கூட 3 மாதம் கொண்டு போனாங்க. அங்கே வேற ஒரு கேஸுக்கு கொண்டு போனாங்க. ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்குவாங்க. நான் ஒரு சின்ன பேர் வச்சுருப்பேன், கமாண்டுன்னா தூக்கி போயிட்டே இருப்பேன் நான். அவன் மறுபடியும் அதுதான் பண்ணணும். நம்ம வரேன்னு சொன்னால் நம்ம சட்டவிரோதமாக, நான் இதுவரையும் ஜெயிலில் செல்ஃபோனே பயன்படுத்த மாட்டேன். அப்படி இருந்தாலும் மற்றவங்க பயன்படுத்தணும்னா கேட்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே, என்ன செல்ஃபோன் தானே பயன்படுத்துகிறேன், வேறு என்ன பண்ணுவேன், ஏதோ பொண்டாட்டி பிள்ளை நீண்டாட ஜெயிலில் இருக்கான், பொண்டாட்டி பிள்ளைகிட்ட பேசியிருப்பேன், இதெல்லாம் என்ன பெருசாக போங்கயா அப்படின்னு இல்லை. அது அவங்களுக்கு என்னடா எல்லாருமே
இப்படி தான் அவங்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெறி வரும் இல்லையா, அதிகாரத்தில் இவங்க தலையிடுறானுங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப அந்த ஒரு கடுப்பு அவங்களுக்கு இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த அடி எங்களை டெய்லி அடிக்கிறாங்க. அப்போ இவங்களே அடிச்சிடும்போது அப்போ மற்ற கைதிகளும் ஒரு விதமாக அந்த பசங்களை அந்த வார்டர் பார்த்தோன்னா அண்ணன் அண்ணன் பெரிய பெரிய ரவுடியெல்லாம் இது என்ன ஆச்சுன்னா நம்ம தறி கட்டு போயிட்டாங்க. இதில் சில பசங்க சின்ன பசங்க தானே வார்டர்ஸ் இருந்தாலும் யூனிஃபார்ம் பண்ணாங்க. இவனுக்கு என்ன பண்ணால் மனுக்கு வராங்கல்ல நேர்காணல் பெண்கள் அவங்ககிட்டே தப்பாக நடக்கிறது. அவங்ககிட்டே தவறாக நடக்குது. இது வந்து அந்த கைதிங்க வந்து சொல்லும்போது என்னடா இவ்வளோ பெரிய நம்ம பொண்டாட்டி அவனா பார்த்தாவே கழுத்தை வெட்டியிருக்கோம், இவனுக்கு வந்து இப்படி பண்ணுறானுங்களே அந்த ஒரு கரம் அப்படியே மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தனுக்கும் அப்படியே ஊறிடுது. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா அன்றைக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் கண்ணால் பார்க்குறேன், வேறு யாரும் சொன்னது கேட்டது கூட இல்லை. அந்த சிபி பிளாக் இருவாங்க, அந்த பிளாக்கில் வந்து நான் அப்படி உட்காந்துருக்கேன். ஒரு இரவு 12 மணி இருக்கும். அந்த ஷூ சவுண்டு வாட்டர்ஸு வர சவுண்டு கேட்குது. எதுக்கு வரணுங்க அப்படின்னு அப்படி பார்க்குறேன். ஏன்னா நான் இருட்டு செல்லு எங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட்டில் இருக்குல்ல, அடித்து பூட்டி வச்சுருக்கோம். அவனுங்களை நம்ம பார்க்கலாம், நம்ம அவங்க பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அப்படியே பார்க்குறேன். இவனுக்கு அப்படியே போகிறானுங்க மேலே போயிட்டு அந்த பாக்ஸர் வடிவேல் அவரை கூப்பிட்டுட்டு வரானுங்க. ஒரு 15 பேர்கிட்ட இருக்கானு வாட்டர் எல்லாம் அந்த டிக்கெட் தான், எங்களை அடித்த டிக்கெட் அதே டிக்கெட் தான். எங்கே கூப்பிட்டு போகிறானுங்க இவனை, சரி ஏதோ அடிக்க தான் போகிறானுங்க இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டேன். நான் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படியே தூக்கம் வந்து காலையில் இருந்தோம். 6 மணிக்கு லாக்அப் திறந்த உடனே ஒரு செய்தி என்னென்னா பாக்ஸர் வடியை செத்துட்டார். நைட்டு கூப்பிட்டு போய் டெப்டி ஜெயிலர் இந்த ஸ்பெஷல் டீம் வந்து அடித்து கொண்டுச்சு அப்படின்ற மாதிரி ஜெயில் ஃபுல்லாக பரவிச்சு கைதி. இப்போ 2000 கைதிகள் இருப்பான் சென்ட்ரல் ஜெயிலில். அப்போ அந்த 2000 பேர் 100 பேர் துணிஞ்சா போதும் இல்லை. அப்போ அந்த ஆணை ஒன்று என்ன ஆச்சுன்னா வார்டர்ஸுங்க வந்து உஷாராயிட்டாங்க, அட கைதிங்க கொந்தளிச்சிட்டானுங்க, இனி நம்ம இருக்குது வேஸ்ட்டு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா வார்டர்ஸும் ஓடுறாங்க. ஓடின உடனே என்ன ஆச்சுன்னா ஒரு 10-15 கைதி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா கைதிங்களும் கூட இல்லை, குறிப்பாக வந்து அந்த பாக்ஸர் வடிவேல் அந்த ஆதரவாக இருந்த அந்த ஏரியா அந்த 800 பசங்க தான் எல்லாமே 800 பசங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் நேராக போய் ஸ்டோரை அடித்து உடைக்கிறாங்க. ஸ்டோர் தான். அப்போ அங்கே ஏற்கனவே பிடிச்சி வச்ச கஞ்சா எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அங்கேருந்து துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்துகிறாங்க, துப்பாக்கி ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாம் ஓடுறாங்கல்ல வார்டர்ஸ் எல்லாம். அப்போ இவனுங்க அப்படியே விட்டுருந்தா முடியுங்க. இந்த டெப்டி ஜெயிலர் என்ன பண்ணுறாருன்னா ஜெயக்குமார்னு டெப்டி ஜெயிலர் எங்களை அடித்ததில் ஹெட் ஆஃப் இது அவர் தான். ஆள் நல்லா சகப்பாக இருப்பாப்புல, நல்லா மீசை, பூனைக்கண்ணு, ஒரு தடவை பார்த்தா 2வது தடவை பார்க்குற தோணும். ரொம்ப ரொம்ப நல்லவன், அயோகி பையன் இல்லை. எப்படின்னா தண்ணி கூட வீட்டிலேருந்து எடுத்துன்னு தான் குடிப்பான், ஜெயில் தண்ணி குடிக்க மாட்டான். ஜெயில் சிறைவாசிகள் காசை எல்லாமே ஆட்டையை போடுவான். இவங்க 10 விஷம் வாங்க மாட்டான், யார்கிட்டையும் 10 விஷம் வாங்க மாட்டான். ஆனால் அவனுக்கு அறியாமலே ஒரு என்ன அவன் சொன்னீங்கன்னா அடிக்கடி நான் யார் தெரியுமில்ல இப்படி ஒரு டைலாக்கு, தென் மாவட்டம் டேய் அப்படின்னா குத்தனா தென் மாவட்டமாக இருந்தாலும் இதில் என்ன ஆகுனா கைதிக்கு அவனை கண்டு பயப்படுவாங்க. எல்லா சிறைவாசிகளும் அவனை கண்டு பயப்படுவான். ஏன்னா நேர்மையானவன், காசு யார்கிட்ட வாங்க மாட்டான். அவன் எங்களை அடித்ததுக்கு அவனை தான் தலைமையை போடுறாங்க, அந்த ஆள் தான் போட்டு பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆள் அதே ஸ்ட்ரென்த்தில் வந்து நம்மளை கண்டாவே ஓடுவானுங்க இல்லை. அப்போ என்ன பண்ணால் கோவிந்தராஜின்னு சொல்லிட்டு அவர் அடிஷ்னல் சூப்பரண்டு, அவர் கரெக்டாக பிளாக் பெல்ட்டு, அவரும் கூட தான் 2 பேரும் வர்றாங்க. நின்றுட்டு இவர் அதேமாரி அந்த லட்டி இப்படி கை வச்சுட்டு ஏய் போல, அந்த தென்மாவட்டத்துக்காரர் அவர் ஏய் போல அப்படின்றாரு. இவனுக்கு என்ன பண்ண, இவனுங்க இப்படி ரேஸ் ஆகணும் அந்த அழுத்து பார்க்கல. என்னது ஏய் போலவா, தெரியுனால நீ உன்னை கண்டு நாங்கள் பயந்தோன்னு நினச்சோன்னு அப்படியே வந்து ரவுண்ட் கட்டினாங்கல்ல. அவர் ஓட்டார், பிளாக் பெல்ட் ஓட்டார், மான் கராத்தே. ஜெயிலில் தான் சொல்கிற மான் கராத்தேன்னு பேர் வச்சது. ஜெயிலில் தான் மான் கராத்தே இந்த பேர் இருக்குது பார்த்தீங்களா. சிறைவாசிகள் தான் இதெல்லாம் 90 வாக்குலேயே மான் கராத்தேன்னுவாங்க. ஜெயிலில் வராங்க இல்லை, இவர் யாருங்க இவர் மான் கராத்தே. மான் கராத்தேன்னா ஆள் வந்தால் ஓடிடுவார். அவர் மான் கராத்தே கோவிந்தராஜ் ஓடிட்டார். ஓட்ட உடனே இவர் மாட்டிட்டார். கடைசியாக நான் அவர் முகத்தை பார்க்குறேன்னு தவிர என்னை பார்த்துட்டு இப்படின்றார், கை உடைச்சிட்டானுங்க, காலை உடைச்சிட்டானுங்க. இப்போ நான் என்ன பண்ண தோணும், எத்தனை பேர் அடிக்கிறாங்க, ஒரு 500 பேர்கிட்ட அடிக்கிறாங்க. 500 பேரா, 100 பேருக்கு மேலே ஒரு கும்பல். ஆனால் எனக்கு எப்படின்னா மனசு வருதுன்னா அவன் பயங்கரமான எனக்கு எதிரானவன் தான் அவன்.
அடிச்சிருக்காங்க, நம்மளை அடிச்சிருக்காங்க. அடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஆனாலும் ஒருத்தன் கொடுமைக்காரன் தான் அவன். ஆனால் அவனை வந்து நான் காப்பாற்றணும்னு துடிக்கிறேன். நான் போய் டேய் 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 டேன்னு கட்டினேன். பாய் உங்களெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணான் பாய், விடு பாய், நீ எல்லாம் வராது பாய்ன்றானு. இப்போ நம்ம மீறி பண்ண அந்த பணத்தை கூட நம்மளையும் போட்டுருவோம். அவங்களையும் போட்டுருவாங்க. ஏன்னா எல்லாம் கஞ்சா ட்ரக்ஸில் இருக்கானுங்க. அந்த ஸ்டோரில் அடித்தானுங்க, அதை அடிச்சுட்டானுங்க ஃபுல்லாக. வேற துப்பாக்கி வேறு எடுத்திருக்காங்களா? இல்லை, துப்பாக்கி எடுக்கல. அதாவது துப்பாக்கி எடுத்துருக்கானுங்க. கடைசியாக பயந்து போய் நம்ம துப்பாக்கி இருந்தால் வேறு எதுனா கேஸ் போட்டு அங்கேயே போட்டுருக்காங்க. அது துப்பாக்கி இல்லை, அவர் அடிச்சு கடைசியாக நான் அப்படியே கண்ணை மூடி ஓடி வந்து என்னென்னா இந்த இது இந்த மூளை சதறிட்டா இல்லை தொழில் இந்த ஷேர்மனை போடுறாங்கல்ல, அந்த அதுக்கு இது அடிப்பாங்கல்ல சைடில், இந்த கடப்பரை மாரி, அந்த சின்ன கடப்பரை, அந்த கடப்பரை இங்கே வச்சு சமிட்டியில் ஒருத்தவங்க தோவுக்கு ஓங்கும் போது நான் ஓடிட்டேன். அடிச்சுட்டு என்ன பண்ணால் அவர் வேணும்னா ஆள்காலி காலி ஒன்று. அது ஒரு சின்ன இவ்வளோ ஹைட்டுக்கு ஸ்டேஜ் மாரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் மேலே போட்டு இருந்த பெட்ஷீட்டு பார்த்திங்கன்னா அஜிடேஷன் இந்த அரசியல் கைதிக்கு வருவாங்கள்ல, அந்த ரூமை உடைச்சானுங்க. அது ஒரு 10,000 பெட்ஷீட்டுக்கு மேலே போட்டானுங்க. அப்புறம் சிறைவாசி பெட்ஷீட்டு, வாரண்ட்டு, அது பார்த்திங்கன்னா 4-5 ரூம் இருக்கும், எல்லா ரூமும் வாரண்ட்டுங்க. இது ஒவ்வொரு கைதிக்கும் பல வருஷமாக இருக்குது இல்லையா வாரண்ட்டை, எல்லாத்தையும் போட்டு பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் அளவுக்கு ஹைட்டு எரிச்சு விட்டானுங்க. உள்ள பாடி இருக்குது, பாடி உள்ள பாடியோட சேர்த்து எரிச்சாச்சு. ஃபயர் இன்ஜின் வராங்க, எல்லாமே அணைக்கிறாங்க, அங்கே சுற்றுறாங்க. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்து கண்ணுக்கு முன்னாடி, அதாவது டெப்டி ஜெயிலர் வார்டு 2 பேர் தான் செத்தாங்க அவங்க தரப்பில். கைதி தரப்பில் 100 பேருக்கு மேலே செத்துருப்பாங்க. எனக்கு பண்ணாங்க, ஃபயர் பண்ணிட்டாங்க எல்லோரும். அப்போ நாங்கள் அப்போ தான் அடி வாங்கி 100 நாள் எங்களுக்கு முடியுது. அதான் 100 நாள் கரெக்டாக 3 மாதம் எங்களுக்கு முடியுது. முடிஞ்ச 2வது நாள் இந்த கலவரம் வருது. இந்த கலவரம் எந்த தேதி, என்ன சரியான தேதி? வருஷம் 99 வருஷம் வந்து அந்த ஜெயில் கூகுளில் பார்த்தா தெரியும், ஜெயில் கலவரம் டேட் அது தெரியும். அப்போ வந்து அது முடியும்போது அதேமாதிரி நாங்கள் எல்லாம் ஒரே ரூமில் இதேமாரி உட்காந்துருக்கோம். அதேமாதிரி எல்லாமே வராங்க, எங்களை இது பண்ணி ஃபயர் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நான்லாம் வாழ்க்கையில் மொத்தம் எத்தனை பேர் அங்கே அந்த உள்ள போலீஸ்? 100 பேருக்கு மேலே செத்துருக்கோம். 100 பேர். அதாவது வார்டுன்னா டெப்டி ஜெயிலர் ஒருத்தர், ஒருத்தர் தான் செத்தார். இன்னொரு வார்டு வயசானவர், அவர் தேவை. இவங்க கைதிகள் அடித்து இறந்தது அந்த போலீஸ்கார் மட்டும். ஆமாம், ஒரு ஜெயக்குமார் மட்டும் தான் இறந்தது. ஜெயக்குமார் ஒன்று, ஒரு வார்டர் ஒன்று. மற்றவங்களாம் ஓட்டாங்க தோலை. இதை வச்சு தான் விரும்மாண்டி படம் அந்த கதை அது கொஞ்சம் கொண்டு வந்தது, புரியுங்களா? இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது பாக்ஸர் வடிவில் கூப்பிட்டு போனாங்கல்ல, அடித்து உடம்பு ஃபுல்லாக பிளேடை போட்டு மிளகாத்தூள் போட்டு அவர் கத்தும்போது ரசிச்சிருக்காங்க. அவன் நல்ல பாடி பில்டர், சாதாரணமான ஆளே இல்லை. அவன் ரொம்ப ஹெல்த்லி மேன். அவன் கதை அவன் ரசிச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கானுங்க, இவனை அடித்தாலாம் வேலைக்கு ஆகாது, அவன் கஞ்சா பவுடர்லாம் இருக்கு இல்லையா, இருக்குன்னு இருக்கான், அதெல்லாம் கரைன்னு சொல்லி கரைச்சி குடிக்க வச்சுருக்காங்க. அந்த ஆல்கஹால் பயன்படுத்த மாட்டான், ஒரு சின்ன பீடி கூட அடிக்க மாட்டான். அவனை அதை குடிக்க வச்சோன்னா அந்த ஆள் அப்படியே ரத்தம் வாந்தி எடுத்து அப்போ ஸ்பாட்லேயே காலி. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சு பேப்பரை வாங்கி பார்க்குறதோட சிறை கலவரம், 12 பேர் மரணம், டெப்டி ஜெயிலர் வார்டு சேர்ந்தது. காரணம் என்ன சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, பாக்ஸர் வடிவேல் என்ற ஒரு பல வழக்குகள் சம்மந்தப்பட்ட குண்டச்சட்டத்தில் இருந்தார். அவருக்கு திடீர் மாரடைப்பு வந்து மரணம் அடைஞ்சிட்டார். அதை காரணம் காட்டி கைதிகள் கலவரத்தில் ஈடுபட்டு டெப்டி ஜெயிலர் அடித்து கொண்டுட்டாங்க. அவர்களை அடக்குவதற்காக நடத்திய துப்பாக்கி சூட்டில் 18 பேர்ன்றான். என் கண்ணு முன்னாடி 20 பேருக்கு மேலே சுட்டான். நான் உண்மையில் இந்த சாண்டியன் புத்தகங்களை படிச்சிங்கன்னா, இந்த சேரன் சோழன் பாண்டியன் போர் நடக்கும் இல்லையா, அப்போ காதல் சேரன் அது ஏதோ ஒரு இது, சேரனுடைய இளவரசன் வந்து இளவரசியை கூட்டிட்டு வழியில் போகும்போது சகதியாக இருக்கும். என்ன இது சகதி, இது சோழ நாட்டு ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெளிச்சத்தில் அடித்து பார்க்க சோழ நாட்டு ரத்தம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே என் காலில் அப்படி தான் அன்றைக்கி பட்டுது. ரத்த சகதியில் என்ன இருக்கு? சாண்டிலியன் புத்தகங்களையும் நீங்கள் கல்கி புத்தகங்களையும் நீங்கள் படித்து பார்த்தது நம்ம கண் முன்னாடியே பார்க்கணும். ஏன்னா அந்த ரத்தம், அந்த பாத்ரூம் ஃபுல்லாக ரத்தம் பச்சக்குன்னாச்சு. என்னடா இவ்வளோ இங்கே இதுவாக இருக்கேன், இவ்வளோ சேர் இங்கே வந்து ஜெயிலுக்குள்ளே இங்கே சேர் இங்கே இருக்குது, வந்து பார்க்குற ரத்தம் அடா பாவிக்கல அப்படின்ற மாதிரி ஆச்சு. உங்களுக்குள்ளே நீங்கள் உள்ளுக்குள்ளே அடைச்சி வைக்கப்பட்டதுனால உங்களுக்கு இல்லை அடைச்சிக்கிட்டோம். வந்து கேட்டாங்க, நான் சொன்னேன் நாங்கள்லாம் முஸ்லீம்ஸு, அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா. என்ன வழக்குன்னா, நம்ம அந்த இடத்த குண்டு வெடிப்பு வழக்குன்னு சொல்லிட்டு வீரமாக விவேகம்னா விவேகத்தை தான் பயன்படுத்தணும். குண்டு வெடிப்பு வழக்கில் வந்திருக்குன்னு சொன்னால் நம்மளையும் போட்டு தள்ளிட்டுருப்பான். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், இல்லைங்க நாங்கள்லாம்
காபி போசாங்க அப்படின்னு. ம். காபி அதுக்குள்ளே நாங்கள் கிட்ட பேசிட்டு ஒரு 4 பேர் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் தான் அப்படி நிற்கிறேன். ம். ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிசி வந்துட்டார் உள்ள. வந்துட்டு என்னை பார்த்து, ரஹீம் எல்லாம் இங்கே இருக்கீங்க, இங்கே தான் இருக்கணும், எல்லாம் போன்னு சொல்லிட்டு அவர் சேர் போட்டாங்க, உட்காந்துட்டார். ம். அதனால நீங்க ஆமாம், அதனால நாங்கள் வந்து இதுவாகிடுச்சு. அப்போ வந்து நிறைய எப்படி ஒரு அநியாயத்தின் உச்சம். அது டிஎம்கே கவர்மெண்ட் தான். எல்லா புகழும் அவர்களுக்கே. அதனால தான் நம்ம வந்து திமுக வந்து நான் என்றைக்கும் திமுககாரங்கிட்ட போய் சீட்டு கேட்டதில்லை, நோட்டு கேட்டதில்லை. அதனால் அவங்க கொடுக்கலன்றதுக்காக நம்ம எதிர்க்கிறேன்னு சொல்லி சில நம்ம பசங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய அந்த அரச பயங்கரவாதம் திமுக ஆட்சி நடக்கக்கூடிய இது பாபா காலத்தில் சொல்லியிருக்காரு. திமுக தான் அரச பயங்கரவாதத்தை எதிர்ப்பாங்க. பாபா இறந்த பிறகு நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து புரியல. திமுக வந்து ஏன்னு சொன்னால் இவனுக்கு அடிக்கடி பூச்சாண்டி காட்டுறது அவனு தான். யார்? பிஜேபி அரசு அதில் விழுந்துடுறாங்க. அப்படி இதுதான் தொலை. இதில் இன்னொரு என்னன்னு சொன்னால், அதுதான் விசாரணை கமிஷன் வச்சானுங்க. இந்த விசாரணை கமிஷன் தான் தெரியும் இல்லையா, அவனுக்கு வந்து என்ன பண்ணுவானுங்க, நேராக சிறைக்குள்ளே வந்து என்ன நடந்து இப்போ என்கிட்ட கேட்டால் நான் சொல்லியிருப்பேன், எல்லாருக்கிட்டையும் கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க. அவர் நேராக வந்து சூப்பரண்ட் ரூமில் உட்காந்துறாரு. என்ன கதை எழுதணுமோ எழுதி இல்லை தொலை. அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களா, சார் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ சார் எல்லாம் அப்படிங்கும்போது ஜட்ஜுக்கு பயம் உண்டு. புரியுதுங்களா அவருக்கு, எதுக்கடா உள்ளே போகிறீங்கப்பா அப்படின்னு. சரி நான் இங்கே போகிறேன், கைதிகள் இங்கே கூப்பிட்றோம் சார், நீங்கள் பேசிங்க சார்னா, சிறைக்கு ஆதரவான கைதிகள் இருக்காங்க, அவனுங்களை கூப்பிட்டு வந்து இவனுக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவானுங்க. இவனுக்கு எல்லாத்தையும் எழுதிட்டு சூப்பரண்ட் வைக்கிற பாதாம் பிஸ்தாவை நல்லா தின்னுட்டு ஹார்லிக்ஸ் பாலை குடிச்சிட்டு இவனுக்கு கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிடுவானுங்க. பெரும்பாலான ரிப்போர்ட்டர்ஸ் இப்படி தான் ஆகுது. அது இந்த விசாரணை கமிஷனை சொல்கிறேன். கமிஷன் ஆணையங்கள் எல்லாமே இப்படி தான். அன்றைக்கி அது திமுக இது வந்து அவர் இறந்துட்டார். அது இந்த விஷயங்கள் எல்லாம் திமுக நேர்த்தியாக செய்வாங்க. ஆமாம். இதில் என்னன்னா, இப்போ திரைப்படம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கதை எடுக்கிறதாலும் சரி, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எழுதுறானுங்க, எடுக்கிறாங்க. ஆனால் அந்த போலீஸ் சொன்ன மாதிரியே அவர் இயற்கையாக மரணம் அடைஞ்சாவே கொண்டு வர்றானுங்க. ஆனால் அது கொலை. அது இப்போ என்ன ஆகுது, லோக்கல் இன்ஸ்பெக்டர் வராரு, இப்படி நடந்துச்சு சார், சரி பார்த்துக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு, மாரடைப்பு காரணமாக ஆம்புலன்ஸில் வச்சு மருத்துவமனைக்கு கொண்டு போன மாதிரியும், 4-5 மணி நேரம் தீவிர சிகிச்சை அளித்த மாதிரியும், கடைசியாக தீவிர சிகிச்சை பலனின்றி மரணம் அடைஞ்ச மாதிரியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு. அப்போ பாருங்கள், இவங்க செயின் லிங்க் பாருங்கள். சிறைத்துறை, காவல், எல்லாத்தையுமே மருத்துவத்துறை, இது 3 ரிசல்ட் வச்சு நீதித்துறை ரிசல்ட் சொல்லிடுவோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தானே. புரியுங்களா தோழர்? இதுதான் இவங்களுடைய இப்போ தான் இதை வச்சே கதை எடுக்கிறானுங்க. இதுதான் எனக்கு கோபம் வருது. நீங்கள் இதெல்லாம் எடுக்கிறீங்க கரெக்டு, ஆனால் அது இயற்கை மரணம் இல்லை, அந்த அதிகாரிகளுடைய ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலைக்கு நடந்த கலவரம்னு யாருமே கொண்டு வரதில்லை. வடசென்னை படம்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தேன். அதுலேயும் கூட அவரு கமர்ஷியலாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் விசாரணை சொன்ன மாதிரி அந்த அந்த சிறை வாழ்க்கையை ஓரளவுக்கு காட்டியிருக்கேன். அதான் நான் விசாரணை படம் எடுத்திருந்தார் இல்லையா முதல்ல. ஆமாம். அந்த படத்துக்கு வந்து அந்த 100ஆம் நாள் இதுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தார். நம்ம சங்கர் சொல்லி தான் கூப்பிட்டாப்புல. சங்கர் நானும் போயிருந்தேன். போகும்போது அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு பேச வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னேன், இந்த படம் பார்த்தேன், உண்மையிலே ஓரளவு கொண்டு வந்திருக்கீங்க. இதோட இன்னொரு கருப்பு பக்கம் இருக்குது. இதாச்சும் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய அந்த இது வந்து எப்படியாவது வெளியே வந்துடுது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு கருப்பு பக்கம் சிறை இருக்குது. இந்த சிறையிலுடைய விஷயங்களை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னேன். நிச்சயம் நான் எடுக்கிறேன். அதேமாரி அந்த வடசென்னை எடுத்துகிட்டு அதேமாரி சொன்னார், பாருங்க தோழர் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. நான் அதை பார்த்தேன். ஓரளவுக்கு எடுத்திருக்காரு. பட் அவங்க கமர்ஷியல் அப்படி தான், அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கும்ல, அதுக்கு மேலே போக முடியாது. நம்ம பேசுறது நீங்கள் பேசுகிற மாதிரி நான் பேச முடியாதுல்ல. அதே மாதிரி திரைக்கலைஞனா வந்து அவர்களுக்கு ஒரு எல்லை இருக்கும்ல. ஏன்னா இது சென்சாரு எல்லாத்தையும் இப்போ நீங்கள் இவ்வளோ பேட்டி கொடுக்குறீங்க, இந்த பேட்டியில் சில முரண்பாடான வார்த்தைகள் அதை நான் வந்து அப்படியே போட முடியாது. அந்த சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறது. முன்னாடி சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கும்போது கலைஞர் ஜெயிலில் இருந்தார். அப்போ நான் இருந்தேன். அப்போ கலைஞர் கோபாலபுரத்துலேருந்து 3 நாள் சாப்பாடு. அது ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வரும். சசிகலா சிறையில் இருக்கும்போது தான் கலைஞர் இருந்தார். ஜெயலலிதா இருந்தால் சசிகலாலாம் அப்போ தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்க. எல்லா சிறை மாட்டுகள்லாம் எல்லாம் உங்க சிறை நண்பர்கள். ஆமா. அதுவும் எப்படின்னு சொன்னா, அந்த சென்ட்ரல் ஜெயில் எப்படின்னா, நாங்க எங்க நேர்காணல் மனு பார்க்கணும் தடா சிறைவாசிகள், அங்கதான் ஜெயலலிதாவும் பார்ப்போம், அங்கதான் கலைஞரும் பார்ப்போம். வேற எங்கேயும் இல்லை, அந்த இடத்துல. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சில நேரம் ஜெயலலிதாவுக்கு மனு வந்திருக்கோம். அப்ப நாங்க நம்மளால இந்த எல்லாம் இந்த தடால யாரு இந்த
வீரப்பன் கோஷ்டி, நக்சல் பாரி, தமிழ் தேசிய அமைப்பு, இப்படி நிறைய அமைப்புகள் இல்லை. எல்லா அமைப்புலையும் இருக்கவங்க ஒரு தட்டு தட்டி எல்லாம் உள்ள போகணும்னு சொன்னா ஓடிக்க மாட்டாங்க. இது பேசுறேன் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அப்படி சொல்றாங்க. அப்ப சில நேரங்களில் ஜெயலலிதா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் ஓரமா. அவங்க ஓரமா உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம பார்ப்போம் எல்லாமே. ஏன்னா நம்ம ஆளுங்க உடனே கிளம்பி ஓட மாட்டாங்க. மற்ற சாதாரண கைதிகளை வந்து லட்டு எடுத்து ஒரு அந்த இதுல கம்பியில அடிப்பாங்க. பயத்துல கிளம்பிடுவாங்க. எல்லாம் ஓடிக்குவாங்க. அடிச்சிடுவாங்க. நம்ம ஆளுங்க வந்து அப்படி இல்லை சார், சும்மா போட்டு சைலண்டா இருக்கு, பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்மளுக்கு பாய் முடிச்சுங்க சார், முடிச்சு தோழர் முடிச்சிங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்போ நாங்கள் முடிச்சு வந்து கொஞ்சம் லேட் ஆகும்போது அப்போ கலைஞரையும் பார்த்துருக்கோம். ஜெயலலிதா அவங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாடு. ஜெயலலிதா கிட்ட ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு ஜெயிலில் இருந்து வெளியே போச்சு. வெளியே மீடியாவில் பேசின பேச்சு இன்னும் கூட எனக்கு நினைவு. என் மீது கருணாநிதி பொய்யான வழக்கில் கைது பண்ணாங்க. அதிமுக ஆட்சி வந்தவன் நான் கைது செய்து எந்த சிறையில் இருந்தோ அதே சிறையில் அவரை அடைத்தோம்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க. அப்ப நாங்க கிண்டலா பேசிட்டோம். இந்த மாதிரி தீவிர இந்த மாதிரி பொம்பளை சிறை, அது எப்படி அந்த மாதிரி இந்த சிறையில் இருந்தவங்க இவர் ஆடு அதே மாதிரி ஏடிஎம் ஆட்சி வந்து நாங்க உள்ளதானே இருக்கோம். காலையில 7 லாக்அப் திறந்து 7 ஃபீமேல் ஜெயில ஒருத்தரோட இல்லை நைட்டோட காலி பண்றாங்க. எதுக்கா காலி பண்ணாம பார்த்தா அடுத்த நாள் கருணாநிதி கைது சொன்னதை செஞ்சுட்டு அவரை ஜெயலலிதா எந்த பிளாக்ல எந்த செல்ல வச்சாலும் அதே செல்ல வச்சு தொடர் சபதத்தை நிறைவேற்றுங்க. சென்ட்ரல் சைடுல இருந்த ஃபீமேல் பிளாக்க 20 ரூபா வேலூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி காலையில அண்ணன் வந்து இறங்குறாரு. அப்ப இதெல்லாம் பாருங்க, இந்த வைராக்கியம் அந்த பொம்பளை கிட்ட உண்மையிலே இது ஒரு தனி இது. நமக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம முரண்பாடு இருந்தாலும் அது சொல்யூஷனா செய்யணும். சிறையில வந்து வேற உங்களுக்கு இந்த மாதிரியான வேற விசித்திரமான அனுபவங்கள்லாம் வேற எதுவும்? விசித்திரமான அனுபவங்கள்ன்றது பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இருக்கு. இப்ப எப்படின்னு சொன்னா நாங்க வந்து சிறையில இருப்போம். அப்போ வந்து என்ன சொன்னா நெடுஞ்செய்யணும், திருச்சி நெடுஞ்செய்யணும் இளங்கோவனுடைய பையன் நெடுஞ்செய்யன் ஐயாவும் வீரசிங் ஐயாவும் வயசானவங்க பையன். அவங்களை வந்து நீதிமன்றம் வந்து கூப்பிட்டு போறாங்க, தராது கூப்பிட்டு போறாங்க. அப்ப விலங்கு மாட்டி கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்க வராது அடுத்த நாள்ல நீதிமன்றம் போய் திருச்சிக்கு ஏதோ நீதிமன்றம் போயிட்டு வந்துருக்காரு. வழி நெடுக்க வயசான விலங்கு மாட்டா இங்க கையெல்லாம் வீங்கி என்ன வந்து இல்ல விலங்கு மாட்டிட்டு இருந்தாங்க, ஏன் சொல்ல வேண்டியது கழிச்சுருவாங்க இல்ல கழிச்சு. அப்ப நாங்க என்ன பண்றோம், விடக்கூடாது, இனி யாருமே விளங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பிளான். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 12 பேருக்கு வழக்கு நீதிமன்றம், அன்னைக்கு தரா நீதிமன்றம் எங்களுக்கு அரசு வழக்கு பாஷாவை உட்பட நாங்க 12 பேர் வழக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா தொடர் இன்னைக்கே ஆரம்பிங்க, நீங்களே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னா நாங்க தான் ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாஷாவை நான் உட்பட 6 பேர் ஒரு வண்டியும் இன்னொரு 6 பேர் உள்ளவே இருக்காங்க இன்னொரு வண்டி. அப்ப நாங்க 6 பேர் வந்தோடனே ஹேண்ட் கப் எடுத்துட்டு வரோம், போட மாட்டோம்ன்றோம். அப்ப வாக்குவாதம், தள்ளு முள்ளு, அடி, லட்டிச்சார்ஜ் எல்லாமே பண்றாங்க. உள்ள என்ன பண்றாங்க, அப்போ ஒரு 160 150 பேர்கிட்ட தராத கைதிகள் எல்லாம் ஒண்ணு கூடி மிக அரியர்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஜெயில விட்டு. அவங்க கட்டுமாதிரி ஜெயிலுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. சிறை நம்ம சிறைவாசிகள் அது வந்து அப்படியே பிரச்சனை போகுது. 4 மணி 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு பிறகு வந்து அப்போ பிஎஸ்சியில் வந்து இருந்த நம்ம சங்கர் சுப்பையா வழக்கறிஞர், அப்புறம் வந்து சுதாராமலிங்கம், சுரேஷ், இவங்க எல்லாமே வந்து இது மனித உரிமைக்கு மீறிய செயல். அவங்களும் ஃபுல்லா எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்ப என்னாச்சுன்னா எனக்கு இந்த ஜுரம் இந்த சில பேருக்கு பொங்கும் இல்லை எங்க சைட்ல. அப்ப எனக்கு வந்து இதே மாதிரி பொங்கிடுது. ஜுரம் வந்து இந்த பொங்கி எனக்கு இங்க பொங்கிடுது. அது ஒரு போலீஸ்காரன் அடிச்சாங்க. அப்படியே அது என்ன ஆச்சுன்னு சொன்னா அந்த தோல் பிஞ்சிச்சு. அப்ப இங்க இருந்து ரத்தம் அப்படியே வெள்ளச்சட்டை ஃபுல்லா ரத்தம் ஆயிடுச்சு. அப்ப நான் காலையில 10 மணிக்கு வந்த சாப்பாடு கூட இல்லை. 7 மணி ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. இத்தனை வழக்கறிஞர்கள் எல்லாமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுங்களை அடிக்க முடியல. அந்த ரத்தம் என் சட்டை ரத்தம் ஆனவங்க அப்படியே இதுவாகிட்டாங்க, ஸ்ட்ரென்த் ஆகிட்டாங்க. என்னென்ன பண்றானுங்க வந்து வாயில இது வச்சு அது வச்சு அது கிழிச்சிச்சு. அவன் அடிச்சு அடி. அப்புறம் ரத்தம் ஃபுல்லா ஓடிடுச்சு. அப்புறமா என்ன பண்ணா அப்படியே 7 மணிக்கு நீதிமன்றம் கூப்பிட்டு போறாங்க. அப்ப ராதாகிருஷ்ணன் சொல்லி நீதிபதி, அவர் ஜெயலலிதாவுக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்தவர் நேர்மையான நீதிபதி. அவர்கிட்ட ஹேண்ட் கப் போடுறது உங்களுக்கு சட்டத்துல எந்த இடம், நீங்க வந்து போகணும் அப்படின்னு கேள்வி. இல்ல பாதுகாப்புன்னா 4 பேர் தான் 40 பேர் போட்டுருக்காரு, ஹேண்ட் கப் போடக்கூடாது.
அப்படின்னு ஹேண்ட்கப் வந்து அன்னிலிருந்து தடாசிரி வரிசையில் ஹேண்ட்கப். அது வந்து அந்த போராட்டத்தை வந்து நம்ம சாதாரணமா நினைக்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம். சரி, ஜெயிலில் இருந்த எல்லாரும் சாப்பாடு சாப்பிடாம ஒரு இரவு ஒரு பகல் எந்த நேரத்துல என்ன நடக்கும் அந்த துப்பாக்கி சூடு கூட நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிகாரிகள் அதிகாரம் இல்லையா. ஆனா அதை மீறி நாங்க தான் 6 பேர் வெளியே மாட்டிக்கிட்டோம். மற்றவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. உள்ள இருந்துட்டு கோஷம் போடுறாங்க, கலாட்டா பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க, நமக்கே கேட்குது. ஆனால் அது சென்ட்ரல் ஜெயில், சின்ன ஜெயில் தான். ஆனா வெளியே நாங்க வந்து கடுகு பண்ணி மாட்டிக்கிட்டோம். ரொம்ப காலையிலேருந்து அப்படியே நின்று ஒரு டயர்டு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நல்லது தோழர். நீண்ட உரையாடல் ரொம்ப மகிழ்ச்சி.